ப்ரூஸ்லி அப்படின்ற நேமை சொன்னாலே அக்ரஷன், ஸ்பீட், பவர் இது மூணுமே வந்துட்டு அவரோட ஃபைட் சீன்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க முடியும். ஆல் ஓவர் த வேர்ல்டு அவரோட ஃபைட் சீன்ஸோட இம்பேக்ட் இருந்தது. எல்லா மூவி இண்டஸ்ட்ரியிலையுமே ஃபைட் சீன்ஸோட அந்த ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. ஃபைட் சீன்ஸ் பிரேக் டவுனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரூஸ்லியை தான் வைக்கணும் அப்படின்றதுக்கான ரீசனே அவரை வந்து ஃபாதர் ஆஃப் எம்எம்ஏன்னு கூட சொல்லுவாங்க. மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டைலையும் இன்னொரு ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபைட்டிங் சிஸ்டமோ அல்லது ஃபைட்டிங் கோரியோகிராஃபியோ பண்ணது அப்படின்னா ப்ரூஸ்லியை தான் சொல்லணும். இந்த ரீசன்னாலேயே வந்துட்டு அவரை ஃபாதர் ஆஃப் எம்எம்ஏன்லாம் சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் பழைய படங்களை எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இவர் பீரியட் வரைக்கும் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து சைனீஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அனிமல் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபி மாதிரி இருக்குமே தவிர ஆக்சுவல் ஃபைட் மாதிரி இருக்காது. இவரோட ஃபைட் இன்ட்ரொடக்ஷன் வந்து அந்த மாதிரி அதைத்தான் வந்து பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் எப்படி இருக்கும் அதை வந்துட்டு எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக காமிக்க முடியும், அதே நேரத்தில் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சியை எப்படி காமிக்க முடியும் அப்படின்றத கொண்டு வந்தார். வந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கராட்டே தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கராட்டே தான். இந்த ஹைலி டெக்கரேட்டட் சாம்பியன்ஸுன்பாங்க. சக் நாரிஸ், பாப் வெல், நிறையா பேர் வந்த டைம், ஜிம் கெல்லி இவங்கெல்லாம் இருந்த டைம் பீரியட். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு என்டர் தி டிராகன் ஃபைட் சீன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஸ் கூட நின்று ஒரு மூவியை கோரியோகிராஃப் பண்ணுறாரு அப்படின்னா இவரோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருந்தால், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் இருந்தால் அவங்களுக்கு இடையில நின்று இவர் வந்து ஒரு ஹீரோவாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு பீக் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அத்லீட்ஸ் தான். அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒருத்தர் போய் நின்று ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களே பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த இப்போ காமிக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் கெல்லி அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா ப்ரூஸ்லி கேன் ஸ்பார் வித் எனி ஒன் அப்படிம்பார். அவர் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து நிறைய பேர் கூட ஃபைட்டும் பண்ணியிருக்காரு. அந்த நேம்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பலை அப்படிம்பார். ஏன்னா அப்போ உள்ள ஃபேமஸான ஃபைட்டர்ஸ், அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஸ் அப்படின்ற டைட்டில் வின் பண்ணவங்க கூடயே இவர் ஃபைட் பண்ணியிருக்கதா சொல்கிறாரு. நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். ஏன்னா இவர் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் 1-2 பண்ணியிருக்காரே தவிர இந்த மாதிரி காம்படிஷனு ஃபைட்டு அப்படின்னு என்ட்ராய் பண்ணதில்லை. அப்படின்றதுனால இவரோட எஃபிஷியன்சியை கொஷின் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. இவர் இவ்வளோ விஷயம் மூவிஸில் பண்ணுறாரு, அது ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் இந்த ஜிம் கெல்லி அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் ஆக்சுவலாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்துட்டு மூவி செட்லேயே வந்துட்டு நிறைய பேர் அவர் கூட சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபைட்ஸ் நடக்கும். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் ஃபைட்டு முடியும், வின் பண்ணிடுவார். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைட் சீன் தான் வந்துட்டு நம்ம வே ஆஃப் த டிராகன் படத்தோட ஃபைனல் ஃபைட் சீன். இது வந்து கேமில் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான பர்சன், அவரோட டஃப்பான பர்சன் ஒருத்தர் வருவார், அதுக்கு அடுத்து ஒருத்தர் லீடராக ஒருத்தர் வருவார், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஸ்கில்லை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. கராட்டையோட டஃபஸ்ட் பர்சன் கூட எல்லாம் ஃபைட் பண்ணுறாப்புல இருக்கும். நிறையா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ப்ரூஸ்லி தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் பீயிங் வி ஹவ் எவர் சீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரோட ரியாக்ஷன் ஸ்பீடை இப்போ கூட பீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்டர் ரியாக்ஷன். இவரோட வெயிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 56 kg சொல்லுவாங்க. அந்த வெயிட் கேட்டகரியில் அவரால் வந்து எந்த வெயிட் உள்ளவங்க கூடயும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நிறையா ஃபைட்டர்ஸ், அப்போ உள்ள அந்த கராட்டே ஃபைட்டர்ஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயமேவும். சாதாரணமாக ஒரு பஞ்ச் கூட த்ரோ பண்ண மாட்டார், வேஸ்ட் பண்ணுற ஒரு இதே கிடையாது. எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கிங் கோப்ரா மாதிரி ஒவ்வொரு அட்டாக்கையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஹிட் பண்ணால் ஒரு ஹிட்டு அதோட ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் அவரோட பஞ்சாக இருக்கட்டும், கிக்கு எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பண்ணக்கூடியது.
டெய்லி ரொட்டீனே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1000 புஷ்அப்பு, 1000 ஸ்குவாட்டு, ஹிப் ட்விஸ்ட் 1000 எல்லாமே வந்து அந்த 1500 இந்த ரேஞ்சில். இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டைமில் ஒரு ப்ரோ ஃபைட்டர்ஸ் மட்டும்தான் இந்த லெவலில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த டைம் பீரியட்லேயே வந்து அந்த அளவுக்கு அவரோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவியான ட்ரைனிங். இன்னொரு ஃபிசிக்கல் லிமிட்டை புஷ் பண்ணதே வந்து அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகி அதுதான் அவரோட ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு கூட சில இது சொல்லுவாங்க. அது எதுக்குமே ஆனால் ஒரு ப்ரூஃப் கிடையாது. இவர் எப்படி இறந்தார் அப்படின்றது ஸ்டில் அ மிஸ்ட்ரி. ஆனால் அதுவும் ஒரு காரணம். அவர் வந்து பியாண்ட் லிமிட் அவரோட ஃபிசிக்கலில் வந்து புஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட் சீன் பார்த்தீங்க, சக் நாரிஸ் கூட நடக்கக்கூடிய ஃபைட் சீன் ரொம்ப கிளியராக கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவரை ரொம்ப டவுன் கிரேட் பண்ணி இவரை எலிவேட் பண்ணி இல்லாமல் 2 பேரும் ஈவனாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இவரை இது அடி வாங்குற மாதிரி, அப்புறம் டெக்னிக்கை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபைட்டை வந்து வின் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸேவும். ப்ரூஸ்லியோட ஃபைட்டிங் ஸ்டைலை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்பயுமே நார்மல் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைட்டரோட பவர்ஃபுல்லான ஹேண்டோ லெக்கோ வந்துட்டு ரைட் அப்படின்னா அதை பின்னாடி போட்டு லெஃப்ட் ஃபுட் ஃப்ரண்ட்டில் போட்டு ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு ரைட் ஹேண்ட் ஃபைட்டர் தான், ரைட் லெக்கு தான் கிக்கு, அதை முன்னாடி வச்சு தான் ஃபைட் பண்ணுவார். ஸோ இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் இவர் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இங்கே தான் வந்து இந்த டெக்னிக் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைட்டை கண்டினியூ பண்ணுவாப்பில். வந்துட்டு பொதுவாக ஃபைட்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். அதாவது ஆப்போனண்ட்டோட மூவை வந்து எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் தான் இது. ஸோ அதைத்தான் இங்கே பண்ணுறாரு. அதுக்கடுத்து அதை கவுண்டர் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. இவரோட மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் கிக். நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அவர் சைட் கிக் த்ரோ பண்ணுறது தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். சைட் கிக் வந்து இவரோடது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பாப் வெல் கராட்டே சாம்பியன் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த என்டர் தி ட்ராகனில் நான் காமிக்கிறேன், அந்த சீக்வன்ஸை கோரியோகிராஃப் பண்ணும்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிக்ஸு பஞ்சஸ் எல்லாம் வந்து ரியலாக வாங்குவாங்க, உள்ளே வந்து பேடிங் வச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சைட் கிக் பண்ணி பாப்வெல்ல வந்து தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரை தடுத்து பின்னாடி பிடிக்க ட்ரை பண்ண வந்து ஸ்டண்ட் மேனோட கை உடஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இவரோட கிக் இருக்குமா. இவர் கிக் பண்ணி அவரை தூக்கி எறிஞ்சு அந்த ஃபோர்ஸை பின்னாடி இருக்கவங்க தாங்க முடியாமல் அவனோட கை உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட கிக்கோட பவர் இருக்கும் அப்படிம்பாங்க. யூஸ் பண்ணுறது எல்லாமே பயங்கர ஹெவியான பேக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கிக் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவார். ஸோ ஸ்பீடு அதே மாதிரி இவரோட ஸ்பீடை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கலாம். இதில் நிறைய அவர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த இன்டர்செப்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவுண்டர் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு 5-6 மூவ்ஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை ஃபினிஷ் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ரூஸ்லியோட ஃபைட்டிங் ஸ்டைல் ப்ளஸ் மூவி கோரியோகிராஃபியில் அவர் கொண்டு வந்த டிஃப்ரென்ஸ் பற்றின விஷயங்கள். ஃபைட் பிரேக் டவுன் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதில் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சது ப்ரூஸ்லியோட இதுதான். ரீசன் என்ன அப்படின்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட மூவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் ப்ரூஸ்லியை ஸ்டார்ட் பண்ணது. இனி அடுத்தடுத்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரேன். தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து எது பெஸ்ட்டு கோரியோகிராஃப், எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, யாருக்கு என்ன ஸ்கில் செட்டு, அவங்களோட ஸ்கில் செட் ரேட்டிங்கு, இது எல்லாத்தையுமே நம்ம ரேட்டிங் வைஸ் கொடுக்கலாம். இவருக்கெலாம் நம்ம ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. அவுட் ஆஃப் 10 அவருக்கு வந்து 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு அவரோட ஸ்கில் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.